என் தங்கமே, நீ எதிர்கொள்வது சோதனை அல்ல, அது உன் அருள் வெளிப்படும் தருணம். வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை மிகவும் கடினமான நிலைகளில் நிறுத்தும். அந்த தருணங்களில் மனம் தளர்ந்து போகலாம். எல்லாம் எதிராக இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த தருணங்களே உன் உள்ளத்தில் இருக்கும் அருள் வெளிப்படும் நேரம். மனிதன் தனது உண்மையான சக்தியை அமைதியாக அந்த நேரங்களில் தான் கண்டுபிடிக்கிறான். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் வருகிறது என்று மனம் கேட்கும். ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கை யாரையும் சோதிக்க வராது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியில் கொண்டு வர ஒரு வாய்ப்பை மட்டும் தருகிறது. என் தங்கமே, ஒரு விதை மண்ணின் கீழ் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த இருள் அது முடிவாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். தங்க பிள்ளையே, அதுபோல வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் உன் வளர்ச்சியின் தொடக்கம். நீ சில நேரங்களில் உன் முயற்சிகள் பயனளிக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். நீ எவ்வளவு முயன்றாலும் மாற்றம் தெரியவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மண்ணின் கீழ் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் விதையைப் போல உன் முயற்சிகளும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒரு மறைந்த ஆசீர்வாதம். அந்த தடைகள் இல்லாமல் மனிதன் தனது வலிமையை உணர முடியாது. சவால்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆழம் இல்லாத நதியைப் போல. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. அந்த நம்பிக்கை தான் இருளில் கூட உனக்கு ஒளியை காட்டும். அந்த ஒளி சிறியதாக இருந்தாலும் அது உன் பாதையை வழிநடத்தும். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதியாக இருப்பது ஒரு பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான வலிமை. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் புதிய வாய்ப்புகள் திறக்க முடியாது. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாமல் நாட்கள் நகரலாம். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் அமைதியாக தோன்றும். அந்த அமைதியில் பல உண்மைகள் மறைந்து இருக்கும். மனிதன் அந்த
அமைதியை கேட்க கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான். தங்க பிள்ளையே, வெளியில் இருக்கும் சத்தங்கள் நம்மை பல நேரங்களில் குழப்பம் அடைய செய்கின்றன. ஆனால் உள்ளத்தின் அமைதி எப்போதும் நம்மை சரியான வழியில் நடத்தும். நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து இருந்திருக்கலாம். நான் இன்னும் அதிகம் சாதிக்க வேண்டியதுதானோ என்று உன் மனம் கேட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனது வேகத்தில் முன்னே செல்கிறான். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் கடினமாக தோன்றும். எதுவும் நம் விருப்பப்படி நடைபெறாமல் போகலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த தருணங்களிலும் வாழ்க்கை நம்மை ஒரு புதிய திசைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த திசை ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் கடந்தபின் அதன் அர்த்தம் தெளிவாக தெரியும். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதியாக இருப்பது ஒரு பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான வலிமை. அமைதியாக இருக்கும் இதயங்களில் தான் பெரிய உண்மைகள் பிறக்கின்றன. என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவை ஒரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கம். ஒவ்வொரு காயமும் உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு விதையை போல. அது மண்ணின் கீழ் இருக்கும் போது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் உள்ளே ஒரு பெரிய மரத்தின் சக்தி மறைந்து இருக்கும். சரியான நேரம் வந்தால் அந்த விதை முளைத்து வெளிச்சத்தை நோக்கி வளர்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று சிறியதாக தோன்றும் முயற்சிகள் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் மிகவும் முக்கியமானது. அந்த அடிகள் ஒன்றாக சேர்ந்து தான் உன் வாழ்க்கையின் பெரிய பாதையை உருவாக்குகின்றன. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான நேரங்களிலும் வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, பொறுமை என்பது மிகவும் பெரிய சக்தி. பொறுமையுடன் காத்திருக்கும் மனிதன் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் கருணை மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. அந்த கருணை தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு புரியாத விதத்தில் நகரும். நாம் திட்டமிட்டது ஒரு பாதை என்றால் வாழ்க்கை நம்மை இன்னொரு பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த மாற்றம் ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றலாம்.
ஆனால் தங்க பிள்ளையே அந்த மாற்றங்களில் தான் புதிய அர்த்தங்கள் மறைந்து இருக்கும். வாழ்க்கை எப்போதும் நமக்கு தேவையானதை தான் தருகிறது. நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பயத்தை உணர்ந்திருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் மனம் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, எதிர்காலம் பற்றிய பயம் இயல்பானது. அந்த பயம் கூட மனிதனை மேலும் கவனமாக முன்னே செல்ல கற்றுக் கொடுக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை பலவீனமாக்குவதற்காக அல்ல, அவை நம்மை வலிமையாக்குவதற்காக. ஒரு கல் நதி நீரில் தொடர்ந்து உருண்டு சென்றால் அது மென்மையாக மாறும். அதுபோல தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் அனுபவங்கள் மனிதனின் இதயத்தை மென்மையாகவும் வலிமையாகவும் மாற்றுகின்றன. சில நேரங்களில் நீ செய்த நன்மைகள் யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, நன்மை ஒருபோதும் வீணாகாது. அது அமைதியாக வாழ்க்கையின் வேறு இடத்தில் ஒரு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். என் தங்கமே, மனிதன் சில நேரங்களில் தனது மதிப்பை மறந்து விடுகிறான். மற்றவர்களின் வார்த்தைகள் அவனை பாதிக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, உன் உண்மையான மதிப்பு மற்றவர்களின் கருத்தில் இல்லை, அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியில் இருக்கிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் புதிய வாய்ப்புகள் திறக்க முடியாது. என் தங்கமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையில் ஒரு விதை போல. அந்த விதை உடனே மரமாக மாறாது, ஆனால் அது மண்ணின் கீழ் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும். தங்க பிள்ளையே, பொறுமை என்பது வாழ்க்கையின் மிக பெரிய ஞானம். பொறுமையுடன் காத்திருக்கும் மனிதன் வாழ்க்கையின் ஆழத்தை புரிந்து கொள்கிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒரு தீபம் போல. அந்த தீபம் சிறியதாக இருந்தாலும் அது இருளை அகற்றும் சக்தி கொண்டது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் நாட்கள் நகரலாம். ஆனால் அந்த சாதாரண நாட்களிலும் வாழ்க்கை உனக்காக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நேரம் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். அந்த சோர்வு உன் முயற்சிகளின் சான்று. ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையை காப்பாற்று. அந்த கருணை தான் உன் இதயத்தின் உண்மையான அழகு. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு கடல் போல. அதன் மேல் அலைகள் இருக்கும். சில நேரங்களில் புயல் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். என் தங்கமே, உன் இதயத்திலும் அந்த அமைதி இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொள். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, இன்று உனக்கு கடினமாக தோன்றும் தருணங்கள் நாளை உன் வலிமையின் கதையாக மாறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பாதையில் இன்னும் பல மகிழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் என் தங்கமே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கும்போது சில நேரங்களில் மனதில் பல கேள்விகள் எழலாம். ஏன் இந்த சுமை எனக்கு வருகிறது என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சுமைகள் கூட உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த சக்தியை வெளிப்படுத்தும் தருணங்கள். மனிதன் அமைதியாக துன்பத்தை தாங்கும் போது அவனுள் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போகலாம். எல்லாம் மெதுவாக நடக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மெதுவாக வளர்பவைகள் தான் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் வளரவில்லை. அது மண்ணின் கீழ் நீண்ட காலம் வேர்களை பரப்பி பிறகு தான் உயரமாக வளர்கிறது.
என் தங்கமே, அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இன்று அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் வந்தால் அந்த வளர்ச்சி தெளிவாக தெரியும். தங்க பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை மேலும் ஆழமான மனிதனாக மாற்றின. ஒரு கல் தொடர்ந்து நீரில் உருண்டு சென்றால் அது மென்மையாக மாறும். அதுபோல வாழ்க்கையின் அனுபவங்கள் மனிதனின் இதயத்தை மென்மையாகவும் வலிமையாகவும் மாற்றுகின்றன. என் தங்கமே, சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதியாக இருப்பது ஒரு பெரிய சக்தி. சத்தம் இல்லாமல் இருக்கும் இதயங்களில் தான் உண்மையான ஞானம் வளர்கிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் புதிய வாய்ப்புகள் திறக்க முடியாது. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை உணரக்கூடிய மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாமல் நாட்கள் நகரலாம். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும் போல தோன்றும். நாம் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து நம்மை சுற்றி கொள்கின்றன. அந்த நேரங்களில் மனம் தளர்ந்து போகலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த தருணங்களில் தான் உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த அருள் மெதுவாக வெளிப்படுகிறது. மனிதன் துன்பத்தை தாங்கும் போது அவனுடைய ஆன்மா மேலும் வலிமையாக மாறுகிறது. நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை பார்த்து நான் எவ்வளவு முயன்றாலும் ஏன் இந்த பாதை இன்னும் கடினமாக இருக்கிறது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, ஒரு விதை பெரிய மரமாக வளர வேண்டும் என்றால் அது மண்ணின் கீழ் நீண்ட காலம் வேர்களை பரப்ப வேண்டும். அந்த நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வேர்கள் தான் பின்னர் அந்த மரத்தை புயலிலும் நிலைத்து நிற்க வைக்கும். என் தங்கமே, அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இன்று அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் வந்தால் அந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்பும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் பலவீனம் என்று நினைக்கலாம்.
ஆனால் தங்க பிள்ளையே, அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான வலிமை. சத்தம் இல்லாமல் இருக்கும் இதயங்களில் தான் பெரிய சக்தி மறைந்து இருக்கும். என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த காயங்கள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை மேலும் மென்மையான இதயமாக மாற்றின. மற்றவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ளும் இதயம் மிகவும் அரிதானது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய புதிய பாதை திறக்க முடியாது. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை இன்னும் ஆழமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று சிறியதாக தோன்றலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாமல் நாட்கள் நகரலாம். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நேரம் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். அந்த சோர்வு உன் முயற்சிகளின் சான்று. ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையை காப்பாற்று. அந்த கருணை தான் உன் இதயத்தின் உண்மையான அழகு. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு கடல் போல. அதன் மேல் அலைகள் இருக்கும். சில நேரங்களில் புயல் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். என் தங்கமே, உன் இதயத்திலும் அந்த அமைதி இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொள். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, இன்று உனக்கு கடினமாக தோன்றும் தருணங்கள் நாளை உன் வலிமையின் கதையாக மாறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பாதையில் இன்னும் பல மகிழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் என் தங்கமே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நீ அமைதியாக நடந்தாலும் சில நேரங்களில் புயல் போல சோதனைகள் வரும். அந்த தருணங்களில் மனம் தளர்ந்து போகலாம். எல்லாம் இருளாக தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த இருள் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு இருளின் பின்னாலும் ஒரு ஒளி மெதுவாக பிறக்கிறது. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். நீ சில நேரங்களில் உன் முயற்சிகளை நினைத்து நான் இவ்வளவு செய்தும் ஏன் இன்னும் வெற்றி வரவில்லை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த முயற்சியும் வீணாகாது. ஒவ்வொரு முயற்சியும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு விதை போல மண்ணில் புதைக்கப்படுகிறது. அந்த விதை உடனே முளைக்காமல் இருந்தாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய மரத்தின் சக்தி மறைந்து இருக்கும். என் தங்கமே, ஒரு விதை மண்ணின் கீழ் இருக்கும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த இருள் அது முடிவாக தோன்றலாம். ஆனால் அந்த இருள் தான் அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். தங்க பிள்ளையே, அதுபோல வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் உன் வளர்ச்சியின் தொடக்கம். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதி என்பது பலவீனம் அல்ல.
அது ஒரு ஆழமான வலிமை. சத்தம் இல்லாமல் இருக்கும் இதயங்களில் தான் பெரிய ஞானம் உருவாகிறது. என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த காயங்கள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை இன்னும் கருணையுள்ள மனிதனாக மாற்றின. மற்றவர்களின் வலியை உணரக்கூடிய இதயம் மிகவும் அரிதானது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பாக தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் புதிய வாய்ப்புகள் திறக்க முடியாது. என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மேலும் ஆழமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று சிறியதாக தோன்றலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாமல் நாட்கள் நகரலாம். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நேரம் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். அந்த சோர்வு உன் முயற்சிகளின் சான்று. ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையை காப்பாற்று. அந்த கருணை தான் உன் இதயத்தின் உண்மையான அழகு. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு கடல் போல. அதன் மேல் அலைகள் இருக்கும். சில நேரங்களில் புயல் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். என் தங்கமே, உன் இதயத்திலும் அந்த அமைதி இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொள். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, இன்று உனக்கு கடினமாக தோன்றும் தருணங்கள் நாளை உன் வலிமையின் கதையாக மாறும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பாதையில் இன்னும் பல மகிழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. ஒரு நாள் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் என் தங்கமே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்.